World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் இலவச வகுப்புகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜோதிடம் 360 டிகிரி அப்படிங்கிற தலைப்பில் இலவச வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோன்னா, பாத யாத்திரை சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இலவச வகுப்பு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் மாலை போட்டு முருகனுக்கு பாத யாத்திரையாக போவாங்க, அல்லது சபரிமலைக்கு பாத யாத்திரையாக போவாங்க, இல்லை ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட பாத யாத்திரையாக போவாங்க. ஸோ இந்த பாத யாத்திரை ஒரு பரிகாரத்தில் ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் வேண்டுதலாக வச்சு போகக்கூடியவங்களும் இருப்பாங்க. பட் இதோடைய உண்மையான சித்தாந்தம் என்ன, இது என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு பலன்களாக கொடுக்கும், ஜாதக ரீதியாக இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த இலவச வகுப்பில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல பாத யாத்திரை அப்படிங்கிற அமைப்பு எந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தில் வரும்னா, சனியோடைய காரகத்துவத்தில் வரும். பாவத்தில் பார்க்கும்போது 12ஆம் பாவத்துடைய காரகத்துவத்தில் வரும். அதுக்கப்புறம் ராசியில் மீன ராசியுடைய காரகத்துவமாக வரும். நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்துடைய ஆதிக்கமாக வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவமாக நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்போ தான் அந்த விஷயத்தை செய்யும்போது நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த 4 அமைப்பில் தான் இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது இயங்குது. ஏன்னா எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம ஜோதிடத்தோடு இணைத்து பார்க்கும்போது தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு அது முழுமையான பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கண்மூடித்தனமாக பிளைண்டாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நான் பாத யாத்திரை போனால் எனக்கு பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லி போவாங்க. ஆனால் அந்த பரிகாரமே அவங்களுக்கு சில நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதோட உண்மையான விஷயங்கள் என்னென்னு புரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த பாத யாத்திரை அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா, முழுக்க முழுக்க சனி இயங்குவார். நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ, இப்போ தினசரி வாக்கிங் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பாத யாத்திரையில் ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்களா இருக்கட்டும், அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா சனியோட இயக்கம் முழுமையாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பாத யாத்திரை யார் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி வலிமையாக இருக்கிறவங்க போகலாம், அல்லது சனி வலிமை குறைவாக இருக்கிறவங்க போகலாம். ஏன் சார் வலிமை குறைவாக இருக்கிறவங்களும் போகலான்னு சொல்கிறீங்கன்னா, இது ஒரு தன்னை வருத்திக்கிட்டு தன்னுடைய கால் வலியை தாங்கிக்கிட்டு போகக்கூடிய ஒரு யாத்திரையாக இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் ஒரு 100 கிலோமீட்டர் நடந்து போகிறோம், பாத யாத்திரையாக போகிறோன்னா, அப்போ தன்னை வருத்திக்கிட்டு காலை வருத்திக்கிட்டு அந்த வலியோடு தான் நடப்பாங்க. ஸோ அப்போ வலிமை குறைவாக இருக்கிறவங்களும், அதுக்கப்புறமேல் சனி வலிமையாக இருக்கிறவங்களும் தாராளமாக அந்த பாத யாத்திரையை போகலாம். இதே ஒருவேளை சனி கெட்டு போயிருந்தால் ரொம்ப தூரம் நடக்கும்போது சனி இயங்கும். அப்போ சனி ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே சனி வலிமையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையும் அந்த பாத யாத்திரை முழுமையாக முடிக்க முடியாமலாம் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை நம்ம இதில் பார்க்கணும். அதே மாதிரி 12ஆம் பாவம் வலிமையாக இருக்கிறவங்க, 12ஆம் பாவம் வலிமை குறைஞ்சவங்க தாராளமாக பாத யாத்திரை போகலாம். அதே மாதிரி மீன ராசி ஒரு லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியமாக வருதுன்னு பார்த்துட்டு நம்ம பாத யாத்திரை போக முடியும். அதுமாதிரி ரேவதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக வருதோ அவங்க பாத யாத்திரை போனால் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களை இந்த பாத யாத்திரையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத யாத்திரை சுத்தமாக ஒத்து வராது. ஏன்னா மகத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி பகை நட்சத்திரமாக வரும். அப்போ அவங்க பாத யாத்திரை போக போக அவங்க லைஃப்பில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ம லக்னத்திற்கு மீனம் 8ஆம் இடமாக வரும். மீனம் என்னவா வரும்? 8ஆம் இடமாக வரும். அப்போ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம், ஒருத்தங்களுக்கு 12ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு, ராகு இதோடு சேர்ந்துருக்கு, அல்லது 12ஆம் பாவம் ஒரு நெகட்டிவான தாராபலனில் இருக்குன்னா அவங்களும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுமாதிரி சனி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரு, இப்போ 8ல் போய் சனி மறைஞ்சிருக்காரு, அல்லது சனி முடக்கில் மாட்டியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த பாத யாத்திராவில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அது என்ன மாதிரி காரகத்துவத்தில் இயங்குது, யாரெல்லாம் அதை பண்ணலாம், யாரெல்லாம் அதை பண்ணக்கூடாது,
இதில் சூட்சமமாக யார் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும், யார் இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரமாக செஞ்சு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பணம் பாத யாத்திரை போகிறனால பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் யார் அடைய முடியும், யார் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பலக்கணக்காரங்களுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா கும்பலக்கணக்காரங்களுக்கு மீனம் வந்து 2வது இடமா வரும். அப்போ பாத யாத்திரை போகும்போது கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் இயங்கும். அப்படி 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வருமானம் நல்லா வரக்கூடிய சூழலை கொடுத்துரும். அதே மாதிரி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க, இப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த மீனம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடமா வரும். அப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதுமாதிரி தொழில் வெற்றி யாருக்கு கொடுக்கும், திருமணம் யாருக்கு கொடுக்கும், குழந்தை பாக்கியம் யாருக்கு கொடுக்கும், வீடு கட்டுற விஷயத்தை யாருக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தேர்வில் வெற்றி அடையக்கூடியவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணால் யார் தேர்வில் வெற்றி அடைவாங்க, யார் வந்து கோர்ட் கேஸ் பிரச்சனையில் தான் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கும் இந்த பாத யாத்திரை யாருக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இலவச வகுப்பில் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அற்புதமான வகுப்பு, ஒரு 3 மணி நேரம் நடக்கும். இந்த வகுப்பு வந்து 6/9/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.